வேத வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷம் ரொம்ப அற்புதமான ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவ ரொம்ப முன்னிறுத்தி காட்டுகிறார். எப்படி இது ஆரம்பிக்கிறார்? ஒரு ராஜா போல இயேசுவை அவர் காண்பிக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த மத்தேயு 1:1 அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான அப்படின்னு வரும். அப்ப ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன். தாவீது ஈசாயின் குமாரன் இல்லையா? ஆனால் ஆபிரகாமின் குமாரன் சொல்ல காரணம், விசுவாசத்தின் வழியில் வந்த ஆபிரகாமின் சந்ததியில் இவர்கள் வந்ததினால, தாவீது ராஜாவாய் வந்ததினால, ராஜாக்கள் உன்னுடைய சந்ததியில் பிறப்பார்கள் என்று ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்த அந்த வாக்கு தத்துவம் இந்த தாவீதின் வழியாய் நிறைவேறுவதனால அவர் சொல்றாரு, தாவீதின் குமாரனாகிய இயேசுன்றார். அப்ப இங்க ராஜாவாக காண்பிக்கிறார். இங்க நீங்க கவனிக்கணும், 4 சுவிசேஷம் இருக்குது. 4 சுவிசேஷத்தை எழுதினவர்கள்ல உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னதாக இந்த ஒரு மத்தேயு மட்டும்தான் எழுதுறாரு. மற்ற 3 பேரும் எழுதல. அல்ல, நீங்க கவனிக்கணும், உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு பேசின வார்த்தையில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் அந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, நான் உங்களை விட்டு போக போகிறேன், பரலோகத்திற்கு என் பிதாவண்டைக்கு போக போகிறேன். நான் போயிட்டேன்னா நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நம்ம கூட யார் இருக்க போகிறா, நம்ம கூட யார் இருப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், நான் உலகத்தின் முடிவு வரை உங்க கூட தான் இருப்பேன். நான் அங்க இருந்தாலும் என் பிரசன்னம், என்னுடைய வழிகாட்டுதல், என் ஆவியானவர் உங்க கூட என்ன செய்வாரு? இருப்பாரு என்பதின் அடையாளமாய் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இது கேள்வி. யாரை பார்த்து சொல்லுகிறார்? தம்முடைய சீசரை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு. அப்ப சீசன் என்றால் என்ன, யார் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. நீங்கெல்லாம் சீசர்களா, விசுவாசிகளா, இல்ல வேற யாருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கெல்லாம் யாரு? விசுவாசிகளா? அவ்வளவுதான் உங்க அளவு. சீசர்களா? சரி, வேற. சீசன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. 1 ஊழியக்காரன், 2 உறவுக்காரன், 3 உடனிருப்பவன், 4 உக்கிரானக்காரன். இந்த 4 அர்த்தங்களை உள்ளடக்கினவருக்கு பேர் தான் என்னது? சீசன். ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் அதை செய்றவன். உறவுக்காரன் எப்பயுமே அவர் கூட இருப்பவன். உடன் இருப்பவன் எங்க போனாலும் கூடயே போகிற ஒரு அனுபவம். இந்த உக்கிரானக்காரன் அப்படின்னா என்ன? அவருடைய பொறுப்புகளை தாமேல சுமப்பவன். அதான், என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீசர்களை பார்த்து. எந்த சீசர்களை பார்த்து? ஊழியக்காரராகிய, உறவுக்காரர்களாகிய, உடன் இருக்கிற உக்கிரானக்காரர்களாகிய இந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன். சரி, ஒரு கேள்வி இருக்கு. எப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு? என்ன பண்ணினாலும் என் கூட தான் இருப்பாரா? முன்னாடி கூட சேர் இருக்கியா? என்ன பண்ணாலும் நம்ம கூட தான் இருப்பாரா? எப்படி நடந்தாலும் நம்ம கூட இருப்பாரா? சொல்லுங்க.
என்ன பண்ணாலும் நம்ம கூட இருப்பாரா? எப்படி நடந்துகிட்டாலும் நம்ம கூட இருப்பாரா? என்ன பேசினாலும் நம்ம கூட இருப்பாரா? இல்ல. இந்த 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 மத்தேயு 28ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கும். நீ சீசனாக மாறவும் மற்றவர்களை சீசராக மாற்றவும் நீ நடக்கும் போது செய்யும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ எப்ப சீசனாகவே இருக்கிறாயோ அப்ப நான் உன் கூட இருப்பேன். எப்ப நீ மற்றவர்களை சீசர் ஆக்குகிறாயோ அப்பவும் உன் கூட இருப்பேன். ஆமென். அப்ப நம்முடைய வேலை என்ன? ஒன்னு சீசனாகவே இருக்கணும், ரெண்டாவது மற்றவர்களை சீசரா மாத்தணும். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுவாங்க. மற்றவர்களை சீசராக மாற்றணும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, இதுக்கு தான் வேறு விரிச்சாரு, இதுக்கு தான் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் இங்க கொண்டு வந்தது எதுக்காக? நீ சீசனா இருக்கணும். சீசர்கள் எல்லாரும் ஆண்டவர் கூப்பிடுறார். 12 பேரை தெரிந்தெடுத்துட்டு முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, தம்மோடு இருக்கவும், அப்புறம் அசுத்தாவிகளை துரத்தவும், நோய்களை சுகமாக்கவும் அவர்களை தெரிந்து கொண்டார். முதல் வார்த்தை என்ன? தம்மோடு இருக்கணும். ஆண்டவர் ஒவ்வொரு சீசன் எதிர்பார்க்கிறது, ஏன் கூட நீ இருப்பா. நம்மள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, ஏன் கூட. உங்களை இந்த நாள் முழுதும் சர்ச்சுகள் உட்கார வச்சா என்ன சொல்லுவீங்க? என் கூட இருப்பா. நானும் ரொம்ப நாளா பார்க்கிறேன், எந்த விசுவாசியாவது நான் இன்னைக்கு ஃபுல்லா சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு நாள் வந்ததை நான் பார்த்ததில்லை. ஒரு நாள் வந்தது சர்ச்சு முடியலையா, துண்டக்கானும் துணியக்கானும் ஒரே ஓட்டம். ஏசப்பா எனக்கு எங்களை காப்பாத்திட்டீங்க தோத்திரம் அப்படின்னு ஒரே ஓட்டம், திரும்பி கூட பார்க்கறது இல்லை. ஒரு நாளாவது பாஸ்டர் இன்னைக்கு ஃபுல்லா நான் சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படி எந்த விசுவாசியாவது வரணும். நானும் வழி மேல விழி வச்சு வந்து கேட்டா உடனே சாவியை கொடுப்போம், வந்து கேட்டா டீயை கொடுப்போம், வந்து கேட்டா சாப்பாடு கூட கொடுத்து நீ உட்காந்து ஜெபம் பண்ணு தாயி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லன்னு உட்கார்ந்து இருந்தா, இதுவரைக்கும் வந்து ஒருத்தர் கூட ஜெபம் பண்ணது. அப்ப நீங்க யாரு கூட இருக்கீங்க சொல்லுங்க? ஏங்க நீங்க யாரு கூட இருக்கீங்க? நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் பிள்ளை உண்டு, நான் உண்டு, என் வேலை அது நாங்களும் இப்படித்தான் ஓடுறமே ஒழிய, ஏசப்பா உங்க கூட நான் இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. என்ன? நான் உங்க கூட இருக்கணும். நீ முதல்ல சீசனா மாறினா தானே மத்தவங்களை சீசனா மாத்த முடியும். அவரோடு இருக்காதவன், அவரோடு பழகாதவன், அவரோடு நடக்காதவன், அவரோடு வாழாதவன் எப்படி மற்றவங்களை சீசராக்க முடியும்? எனக்கு கேள்வி, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சியா, ஒத்தாலையாவது நான் சீசராக்கிட்டேன்னு சொல்றவங்க யாரா இருந்தா நல்ல பாக்கியவான்கள். நீங்க என் மூலமா 10 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. டிஎல் மூடி அவர் இறந்துட்டாரு, அவரை பத்தி சொல்லுவாங்க 1 கோடி பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தி இருக்காராம். எத்தனை கோடி? அட சொல்லுங்க, எத்தனை கோடி? 1 கோடி பேர். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டில் வச்சு பார்த்தேன். நம்ம சகோதரி சர்ச்சுக்கார அந்த முடியாத பையனை கொண்டுட்டு வருவாங்கல்ல, அந்த பேரு நம்ம ஒரு பேரு பிரியா, தேவப்பிரியா. அவங்க வீடு பிரதேசத்தை போயிருந்தோம். அவங்க ஒரு பாஸ்டர் இருந்தார். அப்ப அவர் சொன்ன அவர் வார்த்தை, ஐயா நான் 5000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், பலரை ஆண்டவருக்குள்ள நடத்தியிருக்கேன், பலரும் பல இடத்துல ஆண்டவருடைய ஊழியங்களை ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னாரு. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு சர்ச்சில் ஒரு அம்மாவுடைய வேலை என்ன தெரியுமா? ஆத்மாக்களை கொண்டு வர்றதான் வேலை. ஆத்மாக்களை கொண்டு வர்றதான் வேலை. கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள உறுதிப்படுத்துறது வேலை. அவங்களுக்காக ஜெபம் பண்றது அம்மாவுடைய வேலை. அவங்களுக்காக முழு முயற்சியா எடுத்து இப்படியே செய்யறதா அந்த அம்மாவுடைய வேலை. ஏன்னா நான் ரட்சி ஆண்டவரை அறிஞ்சது போல அவங்கள ஆண்டவரை யாம் பெற்ற இன்பம் பெருக. ஆனா நமக்கு மட்டும் அந்த எண்ணமே வராது. எவனையும் கேடு கட்டு போனா என்ன, சர்ச்சுக்கு வருவோம், பக்கத்துல உட்கார்ந்து நான் இருக்க விசுவாசிய கூட 4 நாள் கழிச்சு விரட்டியாவது விடுமை வெளிய ஒருத்தரை உள்ள என்ன செய்ய மாட்டோம். உங்க நற்கிரியைகளால 4 பேர் ஆலயத்துக்குள்ள கொண்டு வாங்க, உங்க அன்பினால 4 பேர் ஆலயத்துக்குள்ள கொண்டு வாங்க,
உங்க சுவிசேஷத்தை செய்தீர்கள். ஹலோ விசுவாசிகளே, எதை செய்தீர்கள்? எதை நடப்பிக்கிறீர்கள்? உங்களுடைய பேச்சு கர்த்தருக்குள்ள 4 பேரை நடத்துதா? 4 பேரை இடற பண்ணுதா? 4 பேரை சீசராக்கி இருக்கீங்களா? 12 பேர் 120 பேரா மாறினாங்க. 120 பேர் 3000 பேரா மாறினாங்க. 3000 பேர் 8000 பேரா மாறினாங்க. 8000 பேர் திரள் கூட்டமா மாறினாங்க. மாறலன்னா யார் எப்படி? ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் எப்படி கொண்டு வருவார்? நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம்ன்றாரு, நீங்க தான் உலகத்துக்கு உப்புன்றாரு, நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள்ன்றாரு, நீங்கள் போய் சொல்லுங்கள்ன்றாரு. நம்ம சொல்லாவிட்டால், நம்ம நடக்காவிட்டால், நம்ம பேசாவிட்டால், நம்மை பார்த்து ஒருவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் வாழாவிட்டால் எப்படி 4 பேர் ஆலயத்துக்குள்ள வருவான்? எப்படி சீசன் ஆவான்? உலகத்தின் முடிவு வரைந்து நான் உன் கூட இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ரொம்ப பேரை பார்த்தா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க போல. நடந்தால் இப்படி பேசுறான்னு நினைக்கிறீங்களோ? நீங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி 10 பேரா ரட்சிப்புகளை நடத்தாம பரலோகம் போனீங்கன்னா, ஒரு பாட்டு இருக்கு, வெறுங்கையனாய் நான் எப்படி பரலோகத்துக்கு, சொல்லுங்க, பாட்டு இருக்கா? வெறுங்கையனாய் நான் எப்படி பரலோகத்துக்கு. நீங்க போறீங்க, பரலோகத்துக்கு போய் நின்னோன்னு கேட்பாரு, என்னப்பா எத்தனை பேரை கூட்டு வந்த? அடா நீங்க வேற, நான் வந்ததே பெரிய பாடம் ஆண்டவரே அப்படி சொன்னா என்ன சொல்லுவாரு? உன்னை ரட்சித்த நோக்கமே வீணா போச்சே, அழைத்த நோக்கமே வீணாயிருச்சே. சரி, அப்படி வாங்க. இந்த மத்தேயு சுவிசேஷம் வம்ச அட்டவணையில் ஆரம்பித்து வாக்குத்தத்தத்தில் முடிகிறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல்ல அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் என்னது? வம்ச அட்டவணை. கடைசி அதிகாரம் வாக்குத்தத்தம். அப்ப வம்ச அட்டவணையில் ஆரம்பித்து வாக்குத்தத்தத்தில் முடிகிறது. இந்த மத்தேயு சுவிசேஷம் இம்மானுவேலில் ஆரம்பித்து, சொல்லுங்க, இம்மானுவேலில் முடிகிறது. ஹலோ, இம்மானுவேல் எல்லாருக்கும் பேர் வைக்கிறோம். இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன். பைபிள்ல இம்மானுவேல் எத்தனை இடத்துல வருது? மத்தேயுல வருது, ஏசாயா தீர்க்கதரிசியில வருது. அப்ப இம்மானுவேலில் ஆரம்பித்து மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இம்மானு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ உன்னோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். 28ஆம் அதிகாரத்துல உலகத்தின் முடிவு புரிந்து சகல நாளும். அப்ப இம்மானுவேலில் ஆரம்பித்து இம்மானுவேலில் முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கூடவே இருப்பேன், ஆரம்பத்திலையும் உன் கூட இருப்பேன், முடிவிலையும் உன் கூட இருப்பேன். ஆரம்பத்திலையும் உன் கூட இருப்பேன், முடிவிலையும் உன் கூட இருப்பேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வம்ச அட்டவணையில் ஆரம்பித்து வாக்குத்தத்தத்தில் முடிகிறது. எங்க ஆரம்பிக்குது? அப்ப வம்ச அட்டவணையில் ஆரம்பித்து வாக்குத்தத்தத்தில் ஏன் ஆண்டவருடைய வார்த்தை முடியணும்னு கேள்வி கேட்டா, ஒவ்வொரு வம்சங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறது. ஒவ்வொரு வம்சங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை வேலை செய்கிறது. அது ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். எப்படி நான் சொல்றேன் கவனிக்கணும். ஆதாமின் வம்சத்துக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தம் வேலை செஞ்சுச்சா? ஆபிரகாமுடைய வம்சத்துக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தம் வேலை செஞ்சுச்சா? நோவாவின் வம்சத்துக்குள்ள ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வேலை செஞ்சுச்சா? இப்ப நம்மளா யாருடைய வம்சம்? சொல்லுங்க, நம்மளா யாருடைய வம்சம்? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க? சும்மா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் வம்சம். அவர் வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அப்படின்னா ஆண்டவர் நம்மளை அவருடைய வம்சம், ஆபிரகாமின் வம்சம் விசுவாசத்தின் சந்ததி. நாம் எல்லாரும் அவருடைய சந்ததிகளாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்ததினாலே. இப்ப கவனிக்கணும், ஆபிரகாமின் சந்ததிக்குள் அவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்தது உண்மையானால், ஆதாமுடைய சந்ததிக்குள் அவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்தது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா.
எப்படி கிரியை செய்யும் அதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எப்படி அவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்யும் ஒன்னு கவனிச்சு பாருங்க. ஆதாம பார்த்து சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சு இல்லையா? ஆதாம் டு ஆபிரகாம் வரைக்கும் 2000 ஆண்டுகள் பழுகி பூமியை நிரப்பிட்டாங்க. ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆபிரகாமின் சந்ததி ஒருவனாய் இருந்து இருக்கையில் அவனை அழைத்து ஒருத்தனை கொண்டு வந்து 1000 திரள் கூட்டமா ஆண்டவர் மாத்துறாரு. அவர் சொல்றாரு, நீ கடற்கரை மணலை எடுத்து பார், அவைகளை என்ன கூடுமானால், அவர்கள் நெருக்க கூடுமானால், அளக்க கூடுமானால் ஒரு சந்ததி அவ்வளவா இருக்கும். நீ வானத்து நட்சத்திரங்களை பார், நீ அவைகளை என்ன கூடுமானால் ஒரு சந்ததி அவ்வளவா இருக்கும். சொன்னது போல பெருகியது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை குறித்து ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் பெருக்கம், அவங்களுக்கெல்லாம் சுதந்தரிப்பு, அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்லிட்டு நமக்கு சொல்றாரு, நான் ஒரு வாக்குத்தத்தம் தரேன். அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரிந்து நான் உன் கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் கூட இருப்பேன் என்கிற வாக்குத்தத்தம். ஐயா, நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற வேண்டியவர்கள் பல நேரம் இல்லாமல் போகலாம், நேசித்தவர்கள் இல்லாமல் போகலாம், உறவுக்காரர்கள் இல்லாமல் போகலாம், பாசக்காரர்கள் இல்லாமல் போகலாம், பரிதாபப்படக்கூடியவர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் என்னை தெரிந்தெடுத்த வேறு பிரித்து அழைத்த ஆண்டவர் ஒரு இமை பொழுது கூட விலகாதபடி என்னோடு கூட இருக்கிறாரா? அதைத்தான் அவர் சொல்றாரு, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், உலகத்தின் முடிவறிந்தோ நான் உங்களோடு இருப்பேன் என்றவர் அன்றைக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அழகா சொல்றார், இன்றைக்கு நான் உங்க கூட இருக்கிறேன். ஒரு நாள் வரும், இந்த உலகமே முடிஞ்சு போயிடும். உலகமே, காலங்கள்லாம் முடிஞ்சு போயிடும், பூமியெல்லாம் புரட்டப்பட்டுரும். அன்னைக்கு நீங்க என் கூட இருப்பீங்க சொன்னாரா? அன்னைக்கு நீங்க என் கூட இருப்பீங்க. இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கிறேன். ஒரு நாள் வரப்போகுது, நாம் எல்லாரும் அவரோடு கூட நித்தியத்துல, ஆகாயத்துல, பரலோகத்துல, தேவனுடைய வாசஸ்தலத்துல என்னாலும் கூட இருக்க போகிறோம். அதை யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அப்போ உங்க வம்சங்களுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தை கிரியை செய்ய எத்தனை பேர் நம்புறீங்க? என் வம்சம் பாழாய் போகாது, என் வம்சம் வீரதாவாய் போகாது, என் வம்சத்தை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்கால சந்ததிகளை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்தது உண்மைனா, என் சந்ததிக்குள்ள ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரும் உங்க முன்னாடி சொல்றேன். ஒருவர் தாவீது, இன்னொருவர் சவுல். உங்க கூட நீங்க யார் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணணும், யாரை வைக்கணும்னு தீர்மானம் பண்ணணும். தாவீதை பத்தி பைபிள் சொல்லுது, 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 2 பேரை குறிச்சு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாரு, ஐயா எது இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, நீங்க என் கூட இருந்தா போதும். என்னது சொல்லுங்க? யார் என் கூட இருக்கணும்? ஆண்டவரே நீர் என் கூட இருந்தா போதும். சவுல் சொல்றாரு, ஆண்டவர் என் கூட இருக்காரோ இல்லையோ, ஜனங்கள் என் கூட இருக்கணும். யாரு யார் இருக்கணும்? ஜனங்கள் இருக்கணும். ஜனங்களை தொகை பார்த்தான், ஜனங்களை கணக்கிட்டான், ஜனங்களை பார்க்கிறான். 3000 இருந்தது ஜனங்கள். ஜனங்கள் எப்பா இதெல்லாம் யார் செய்தா? ஜனங்கள் செய்தார்கள் ஆண்டவரே. நான் ஜனங்கள் செய்தார்கள் ஆண்டவரே. யாரை பத்தி திருப்பி விட்டான்? இப்ப ஜனங்களை சார்ந்தே, ஜனங்களை நம்பியே, ஜனங்களை ஒட்டியே வாழ்றவர் யாரு? சவுல். தாவீது சொல்றார், ஜனம் இருக்கோ இல்லையோ, படை வீரன் இருக்கிறானோ இல்லையோ, அப்பா அம்மா கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தாவே நீங்க என் கூட இருக்கணும். அதான கேட்டாரு. கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹலோ, இங்க இருக்கிற எத்தனை பேர் சவுலா இருக்கீங்க, தாவீதா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பேருக்கு என்ன தெரியுமா? 4 ஜனம் வேணாமா, 4 மக்கள் வேண்டாமா, 4 மனிதர்கள் வேண்டாமா, அவங்க வேணாமா, இவங்க வேணாமா, அவே நான் எப்பொழுதுமே ஜனங்களோடே வாழ நினைக்கிறேன். சிலருக்கு 4 பேர் சுத்தி இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே சொல்லுங்க வராது. யாராவது உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்?
பேசிக்கிட்டே இருக்கணும். பேசலன்னா உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. பேசலன்னா போன் எடுத்தா என்ன பண்ற, எப்படி இருக்க, அடாடாடாடா சும்மாவாது என்ன செய்யுது? ஆமா, இன்னைக்கு நல்ல வேலை பூரா ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. போன் கால் பூரா ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டா நீங்க எவ்வளவு நாள் என்ன செய்யலாம், பேசலாம்னு சொல்லிட்டானா நம்மளும் உட்காந்து போன் பேசியே நேரங்காலத்தை என்ன செய்யறாங்க, ஓச்சுப்படுறாங்க. பேசலைன்னா கம்முன்னு உட்காருங்க. எதுக்கு தேவையில்லாம பேசி 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 உங்க தொண்டத்தனை வத்தடிக்கிறீங்க? பேசி பேசி எதுக்கு சண்டைய வழக்க இழுக்கிறீங்க? பேசி பேசி எதுக்கு வம்புகளை இழுத்து கொண்டு வரீங்க? உட்காந்து கண்ணை மூடி தோத்துறோம் 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 ஜோம் பண்ண வேண்டியதானே? அதை மட்டும் செய்ய மாட்டோம். ஜோம் பண்றது மட்டும் செய்ய மாட்டோம், மற்ற எல்லாத்தையும் செய்வோம். பைபிளை பாட்டு திறக்க மாட்டோம், திறந்தா தூக்கம் வந்துடும். பைபிளை திறந்தாலே தூக்கம் வந்துடும். பைபிளை இப்படி எடுத்து படிச்சு பாருங்களேன், படிச்சுட்டு இருக்கலே நம்மள அறியாத தூக்கம் வரும். பேச ஆரம்பிங்க, தூக்கம்லாம் பறந்து போயிடும். இதுதான் இயல்பு. இன்னைக்கு ரொம்ப பேர் சவுலாத்தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம்ப்பா, நீ தாவீது போல இருக்கணும். வாழ்க்கையில யாரு உங்க கூட இருக்கிறாங்களையோ கர்த்தர் என் கூட இருக்கணும். சொல்லுங்க, நான் கர்த்தர் கூட இருக்கணும். ஆமென். ஜனங்கள் இருந்தா போதும்ன்றான், வேண்டாம் ஆண்டவர் இருந்தா போதும்னு சொல்ற ஆட்கள் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மோசையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. மோசை கூட ஜனங்கள் இருந்தாங்க, கர்த்தர் இருந்தாங்க. ஜனங்கள் இருந்தாங்க, கர்த்தர் இருந்தாங்க. ஆனால் மோசைக்கு ஜனங்களால பாவம் வந்துருச்சு, கர்த்தரால பயங்கரம் நடந்தது. கவனிச்சு பாருங்க, கர்த்தரால பயங்கரம் நடந்தது. ஆமென். அப்ப நான் சொல்லட்டுமா, உங்க கூட யார் இருக்கிறான்றது ரொம்ப முக்கியம். நீங்க யார் கூட இருக்கிறீங்கன்றதும் சொல்லுங்க. ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி ஏதோ சொல்லுவாங்க, உன் நண்பனை எனக்கு காட்டு, உன்னை பத்தி சொல்றேன். நீ யாரு கூட இருக்கிறன்றத பார்த்துட்டா நாளைக்கு சொல்ல. நீங்க யாரு கூடயாவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத ஆள் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தா, என்ன அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, சே இனி அவங்க கூட என்ன செய்யக்கூடாது. நீங்க யாரு கூட இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நீ என் கூட இரு. எங்க எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடுற, எதுக்கு என்னை விட்டு விலகி விலகி ஓடுற, என் கூட இரு, நீ என் கூட இரு. இந்த உலகத்தின் முடிவு வரைந்த வார்த்தைக்கு உன் காலம் முடிகிறது வரைக்கும், உன் நாட்கள் முடிகிறது வரைக்கும், இந்த ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போறது வரைக்கும் நானும் உன் கூட இருப்பேன். ஆமென். நானும் உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், உனக்கு வேண்டியதை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட நான் நிரந்தரமாகவே இருக்க விரும்புறேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் விலகிறவர் அல்ல, நிரந்தரமாக எப்பொழுதும் என்னாலும் எந்த சமயத்திலும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கணும், கை வைத்து காட்டுங்க, என் கூட இருக்கணும்ப்பா. என் மனசு ரொம்ப எதிர்பார்க்குது. என் வேதனையில, என் போராட்டத்துல, என் தோல்வியில, என் இல்லாமையில, என் இயலாமையில, என் கஷ்டத்துல, என் துன்பத்துல என் கூட நீங்க இருந்து எனக்கு ஆறுதல் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என் கூட இருந்து என்னை தேற்றினா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். என் மனசு அதை எதிர்பார்க்குதுப்பா, என் இருதயம் அதை எதிர்பார்க்குது. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என் கூடவே இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கணும்னா 3 விஷயங்களை நீங்க செய்யணும். 3 விஷயங்களை. ஒண்ணு என்ன, மத்தேயு 28:18 சொல்றாரு. 17:18 வாசிங்க. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப என்கிட்ட வா, என் பக்கத்துல வான்றார், கூப்பிடுறாரு. யாரு வரல, இவரே சமீபத்துல போகிறாரு. ஏன் வரல? அவரை குறித்த ஒரு சந்தேகம். இவர் அவர்தானோ, இவர் இயேசுதானோ, இவர் அவர்தானோ, இவர் தேவன் தானோ, நம்மோடு நடந்தவர் தானோ, அப்பத்தை பிட்டு கொடுத்தவர் தானோ, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் தானோ, செவிடரின் செவிகளை கேட்க செய்தவர் தானோ, குஷ்டரோகிகளை சுகமாக்கிறவர் தானோ, வானத்தில் இறங்கி வந்த ஜீவப்பம் என்று சொன்ன இயேசுதானோ இவர்? என்றால் 3 நாளைக்கு முன்பதாக அவரை அடித்து கொலை செய்து அவரை கல்லறைக்குள் வைத்து விட்டார்களே, மீண்டும் அவர் உயிரோடு வந்து விட்டாரோ என்று சந்தேகப்பட்டவர்களுக்கு நடுவில் இயேசு நின்று சொல்றார், என் பக்கத்துல வான்றார். பக்கத்துல அவரே சமீபத்தில் போய் அவர் என்ன செய்யறார்? இது என்ன?
இயேசு உங்க கூட இருக்கணும்னா அவரை யார் என்று நீங்கள் அறியணும். சொல்லுங்க, அவரை அறியாதது வரைக்கும் அவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர முடியாது. எம்மாவூருக்கு 2 சீசர் நடக்கிறாங்க, இயேசுவும் நடந்து போகிறார். ஆனா அவர் இயேசுதான் என்று அவர்களுக்கே தெரியாது. நம்ம கூட பல நேரம் இயேசுனார் இருந்தாலும் நம்ம கூட அவர் இருக்கிறாரான்றது நமக்கே தெரியறது இல்ல. நம்ம கூட வர்றாரான்றது நமக்கே தெரியறது இல்ல. தன் வீட்டுக்கு வந்தவர் அவர்தானா என்று ஆபிரகாமுக்கே தெரியாது. அறியாமையினாலே தேவதூதர்களையும் உபசரித்தார்களாமே. அப்ப அவர் வீட்டுக்கே வந்திருக்காரே. நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை நம்ம அறியாததுனாலதான் அவர் நம்ம கூட இருந்து அற்புதங்களை செய்ய முடியல, அடையாளங்கள் நடத்த முடியல, அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியல. கிதியோன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எங்க கூட இருந்த அவைகள்லாம் சம்பவிக்குமா? நான் உங்க கூட தானப்பா இருக்கிறேன், உங்க கூட தான் இருக்கிறேன், உங்க விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன செய்றீன்னு பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் எங்களை அடிமையா விட்டுவிட்டீன்னு கேட்கிறாரு. அவர் இருக்கிறதை இவங்க என்ன செய்யல, அறியல. நம்முடைய அறியாமைதான். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதை அறியாத காரணத்தினால்தான் பல இடங்களில் நம்ம தோக்குறோம், பல இடங்களில் வெற்றி பெற முடியாமல் போகிறோம், பல இடங்களில் அற்புதங்களை அடையாளங்களை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுகிறது. அவரை குறித்த ஒரு அறிதல் எனக்கு ரொம்ப முக்கியம். பவுலதார் ரொம்ப அளவா சொல்லுவார். 2 தீமோத்தேயுல என்ன சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நான் 2 தீமோத்தேயு தான வாசிக்கிறீங்க. நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் அந்த வார்த்தை நீங்க பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் யாரு? நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றார், இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும், இந்த பாடுகள் என்னை ஒன்றும் செய்யாதுன்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். உண்மைதானா? நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லாவற்றையும் குறித்து பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். பவுல் சொல்றாரு, இந்த பாடுகளை குறித்து நான் ஒரு நாள் பெருசா என்றதில்ல, அதை குறித்து நான் வெட்கப்படுறதும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். என்னார் என்று அறிவேன்? பாடுகளை சகிக்கிற எனக்கு ஒரு நாள் பரலோகம் கொடுப்பார் என்று, பாடுபடுகிற எனக்கு ஒரு நாள் பலன் கொடுப்பார் என்று அறிவே. அவரை குறித்த அறிதலும் புரிதலும் நமக்கு வேணும். இந்த அறிவு 3 பேருக்கு இருந்துச்சு. எந்த அறிவு? எங்க கூட அவர் இருக்கிறார். அதனாலதான் 7 மடங்கு நெருப்பு சூளை அதிகமாக்கின போதும் சொன்னாங்க, நாங்கள் நீர் வைத்த பொற்சிலையை சொல்லுங்க. இந்த அறிவு தானியேலுக்குள்ள இருந்தது. அதனாலதான் தானியேல் சொன்னாரு, பரவாயில்ல குற்றம் சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல குற்றப்படுத்திட்டு போங்க, பரவாயில்ல சிங்கக்கவில தூக்கி போடுங்க, அங்கேயும் எங்கூட ஒருவர் இருக்கிறார், அங்கேயும் என்னோடு ஒருவர் இருக்கிறார், அங்கேயும் எனக்காக ஒருவர் இருக்கிறார், அங்கேயும் எனக்காக வரக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்கிறது? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம சேவிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? கொஞ்ச நாள் இந்த பூமியில இருந்து விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாமல் போகிறவர் அல்ல. கொஞ்ச நாள் இந்த பூமியில இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய பேரை பத்திய அவரை பற்றியோ எந்த அறிதலும் புரிதலும் இல்லாமல் போகிறவர் அல்ல. என் ஆண்டவரை குறித்தவர் தெளிவென்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தாவீதின் தேவனும். அப்படின்னு அவர் யார் தெரியுமா? அவர் ஆதி முதல் அந்த வரைக்கும் இருக்கிறவர். அதை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார்.
இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவர் அல்பாவும் ஓமேகாவுமாயிருக்கிறார். அப்படின்னா இந்த தேவனை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கிறது என்றால் ஒன்றை சொல்ல வேண்டும், அவரே துவக்கமும் அவரே முடிவுமாயிருக்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவருமாயிருக்கிறார். இந்த அறிதலும் புரிதல் இருந்தா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, என் ஆண்டவரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அவர் இன்னைக்கு வந்தவர் அல்ல, நேத்து வந்தவர் அல்ல, பாதியில வந்தவர் அல்ல, அவர் ஆதி முதற்கொண்டு இருக்கிறவர். அத நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் அழகா சொல்லுவாரு, அவர் பூமியை அஸ்திவாரம் போடும்போது அவர் அருகிலே நான் நித்தமும் செல்ல பிள்ளையாயிருந்தேன். நீங்க ஆராதிக்கிற ஆண்டவருக்கு முடிவும் இல்ல. அவர் அனாதி தேவன், நித்தியமான தேவன். கொஞ்ச காலம் கிரியை செய்து விட்டு கொஞ்ச காலம் கிரியை செய்யாதவர் அல்ல. கொஞ்ச காலம் இருந்து விட்டு கொஞ்ச காலம் இல்லாமல் போகிறவர் அல்ல. எந்த காலத்துக்கும் போதுமானவர். ஆமென் சொல்லுங்களேன். எந்த காலத்துக்கும் உரியவர், எந்த காலத்துக்கும் ஏற்றவர். அதனாலதான் ஆண்டவர் மோசேயிடம் சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை அனுப்புகிறீர், நான் போகிறேன். ஆனா போன உடனே இவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க தெரியுமா? யாரு அவரு, எங்க இருந்து அனுப்புனாரு? 400 வருஷமா கஷ்டப்படுறோம், எங்களை பார்க்க வருவர் இல்ல, எங்களை கேட்க வருவர் இல்ல, எங்க கூக்குரல் சத்தம் அவர் காதுல வேலையா என்று கேட்பானே. நான் யார்கிட்ட என்ன சொல்லுவேன்? உடனே மோசேயிடம் சொல்றாரு, நான் யாருக்கு சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன். காலங்கள் தோன்று முன்னாக இருந்த தேவன், நாட்கள் தோன்று முன்னாடி இருந்த தேவன், அவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? என்னுடைய தேவனாய் இருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நம்முடைய ஆலோசகராய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமோடு இருந்தார், அவர் தாவீதோடு இருந்தார், அவர் யோசுவாவோடு இருந்தார், அவர் யோசேப்போடு இருந்தார், அவர் மோசேயோடு இருந்தார், அவர் தானியேலோடு இருந்தார், அந்த 3 பேரோடு இருந்தார். அவர் ஏன் சீசர்களோடு இருந்தார்? அன்றைக்கு இருந்த ஆண்டவர், அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கும் உன் கூட இருக்கிற, 2024 உன் கூட இருக்கிற. அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அவர்களுக்கு எப்படி தேவைப்பட்டாரோ அப்படி இருந்த ஆண்டவர் இன்னைக்குள்ள காலகட்டத்திற்கு உனக்கு எப்படி தேவையோ அப்படியே அவர் இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். அவருக்கு அப்படியே போய் அவர்களை விடுதலையாக்கினாரா? பஸ்கா ஆட்டுக்குட்டியா இறங்கி போய் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாரா? இன்னைக்கு உங்களுக்கு இயேசு எப்படி வேணும்? எப்படி எதிர்பார்க்கிறீங்க? அப்பாவா வேணுமா? அம்மாவா வேணுமா? என்னை சுகமாக்குகிறவரா வேணுமா? என்னை நடத்துகிறவரா வேணும்னு விரும்புறீங்களா? எனக்கு ஒரு ஆலோசகரா வேணும்னு விரும்புறீங்களா? எனக்கு உதவியாளரா வேணும்னு விரும்புறீங்களா? எனக்கு கைத்தாங்கு கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் வேணும்னு விரும்புறீங்களா? பல வருஷ பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன், அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் வேணும்னு விரும்புறீங்களா? 12 ஆண்டுகள் பெரும்பாடோடு கஷ்டப்படுகிறேன், அதிலிருந்து எனக்கு சுகம் கொடுக்கிறவராய் வேணும்னு விரும்புறீங்களா? 18 ஆண்டுகள் நான் கூனியாயிருந்தேன், அதிலிருந்து விடுவிக்கிறவராய் வேணும்னு விரும்புறீங்களா? எப்படி நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களோ அப்படியே உங்க கூட இருப்பாரு. எப்படி அவரை அறிக்கையிடுகிற அப்படியே. அதான் ஆண்டவர் பத்தி போட்டிருக்கோம், அவர் நேற்றும் இன்றும். மல்கியால சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்களேன். நான் இதுவரைக்கும் நிர்மூலமாகல. என்ன காரணம் தெரியுமா? அவர் அன்னைக்கு இருந்தது போல. ஆண்டவருக்கு ஏதாவது வயசு இருக்காயா? ஆண்டவருக்கு ஏதாவது வயசு இருக்கா? உங்களுக்கு வயசு இருக்கா? எத்தனை வயசு? எப்ப முடியும்? எப்ப முடியும்? கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போற நம்மளே நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், ஏய் அம்மா இருக்கண்டா, பாத்துக்கிறேன்டா, தைரியமாடுறா. என்ன நினைச்ச அம்மா பத்தி? அப்படி கொஞ்ச நேரத்துல சுத்தி வந்தா எல்லாம் பாத்துக்கோ. நம்ம சொல்ல, ஏய் அப்பா இருக்கண்டா, பாத்துக்கிறேன்டா, வர்றா. என்ன அது? பழைய சர்ச்சில் ஒரு சின்ன பிள்ளையில சின்ன இதுல இருக்கும்போது ஒரு மலை பக்கத்தில் தான் நடக்கணும். அது ஒரு மலை பக்கத்தில் இருக்கு.
நடந்து போகும்போது எவனோ வந்து மிரட்டிட்டானா. எல்லாம் பயந்துட்டு வந்துட்டு ஒரு பையன் போய் அப்பாட்ட சொல்றான், அப்பா என்னை மிரட்டுறான்ப்பா, என்னை கடத்திடுவேன்னு சொல்றான்ப்பா. சொன்ன உடனே அவரு, நான் இருக்கும்போது எவன்டா உன்னை கடத்திடுவேன். உடனே தூக்குட அருவாள எடுத்துக்கிட்டு அப்படியே சைக்கிள்ல ஓடுறாரு, திரட்டி போறாரா. ஏன்ட்டு சொல்றாரு, போனையா ஓடியே போயிட்டாங்க. என்ன நம்பிக்கை பாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் விசுவாசிக்கிறவனார் என்று அறிந்திருக்கிறேன். என் கூட ஒருவர் இருக்கிறார். காலங்கள் மாறினாலும் உலகங்கள் மாறினாலும் மாறாதவராய் என் கூட ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு வேண்டியதை செய்கிறார். நான் அவரை அறிகிற அறிவில்தான். அவர் ஆதியும் அந்தமானவர். இதை நான் புரிந்து கொண்டால் அவர் எப்படி என் கூட தான் இருப்பாரு. நம்ம ஆண்டவரை குறிச்ச சரியா அறியல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள், பெருகுங்கள். அவர் ஆதியும் அந்தமுமானவர் மட்டுமல்ல. ரொம்ப அழகா சொல்லுது மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, அவர் ஆதியும் அந்தமுமானவர் மட்டுமல்ல, அவர் சகல அதிகாரம் கொண்ட கர்த்தர். கைவியத்தை ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்டவர்? சகல அதிகாரம் கொண்டவர். ஒரு வார்த்தை சொல்றார், வானத்திலும் பூமியிலும். அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில வேற என்ன இருக்கு? பவுல் அதை சொல்றாரு, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான. அப்ப பூமி கீழே யார் இருக்கா? வானோர் பூதலத்தோர் பூமியின் யாவருடைய முழங்கால்களும். அந்த அளவுக்கு இந்த நாமம் உயர்ந்த நாமம். அந்த அளவுக்கு அவர் அதிகாரம் படைத்தவர். அவரை போல அதிகாரம் உள்ள ஒரு உலகத்துல யாருமே இல்ல. ஆமென். 100க்கு அதிபதி ஆண்டவர்ட்ட சொல்றான், ஒருவனை வானா வருவான், ஒருவனை போனா போவான். அந்த அளவுக்கு நான் அதிகாரம் உடையவன் தான். ஆனா உங்க முன்னாடி என் அதிகாரம்லாம் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நல்லா ஒண்ணு இல்லப்பா. அது சொல்றான் பாருங்க. சாலமோன் அவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டி வச்சுட்டு ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே கொஞ்சம் பாருங்களேன், இந்த தேவாலயத்துல நான் கட்டின தேவாலயம் என் மாத்திரம்ப்பா, நீ வானம் பூமியும் கொள்ளாத ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நேத்தான் படிச்சுட்டு இருந்தேன். வானத்துல உட்கார்ந்துக்கிட்டு பூமியில என்ன செய்யறாராம்? காலை வைக்கிறாராம். ஏ அப்பா, கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஆளு இப்படி இவ்வளவு உயரத்துக்கு ஒருத்த வந்து நின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ அப்பா, எவ்வளவு பெரிய ஆளு. ஆண்டவர் சொல்றார், வானத்துல உட்கார்ந்துக்கிட்டு பூமியில கால் வைக்கிறார். அதனாலதான் நெகேமியா சொல்றாரு, எங்கள் தேவன் பெரிய தேவன், அவர்கிட்ட எதுக்குமே அளவு கிடையாது. அன்புக்கு அளவில்லை, இரக்கத்துக்கு அளவில்லை, மன்னிப்புக்கு அளவில்லை, எல்லாமே அளவு கடந்து நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். அவர் அதிகாரமுடையவராய் நிற்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த அதிகாரத்துக்கு கீழே தான் எல்லான்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த அதிகாரத்துக்கு கீழே தான் சகலம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எதை பத்தியும் பயப்பட மாட்டீங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, எதை பத்தி வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா என் கூட ஒரு அதிகாரம் உள்ளவர் இருக்கிறார் என்பதை நீங்க அறியணும். லூக்கா சுவிசேஷத்துல சொல்லும்போது சொல்றாரு, என் அதிகாரத்தை உங்களுக்கு நான் தாரேனார். என் அதிகாரத்தை உங்களுக்கு தாரேன், நீங்க போங்க. எத்தனை பேர் உங்க ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அதிகாரம் உடையவர். மூணாவது வரி யாருங்க அப்படின்னு கேட்டா 28 அதிகாரம் அதனுடைய 17 வசனத்துல போட்டிருக்கு, பணிந்து கொண்டார்கள். கவனிங்க அந்த வார்த்தைய. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டார்கள் என்றால் இவர் ஆதியும் அந்தமுமானவர் மட்டுமல்ல, அவர் அதிகாரமுடையவர் மட்டுமல்ல, இவர் ஆராதனைக்கு உரியவர். சொல்லுங்க, எதுக்குரியவர்?
நம்ம ஆண்டவர் மட்டும்தான் தொழுகைக்குரியவன்றதை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கணும். எங்கேயாவது போகையில வரையில எதையாவது பார்த்துட்டு கை எடுக்கிறது, கால் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையை நம்ம பெந்தகோஸ்காரன் யாராவது செஞ்சா பார்க்குற இடத்துல நொட்டு என்ன செய்யணும்? இன்னும் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. லைட்டு போட்ட உடனே என்ன செய்யறது? என்ன வாய் இப்படின்றீங்க? கெட்ட பழக்கம் அது. ரசிக்கப்பட்டு வந்து விட முடியாத சில காரியம் என்ன செய்யுது இருக்கு. பள்ளி கூப்பிட்டுட்டா, சே இன்னைக்கு எந்த பக்கம் என்ன நடக்க போதோ, எவனும் செத்துட்டு போறா விடு. மரணம் என்பது பூமியில நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கொரோனா நேரத்தில் மதுரையில் ஒரு கணக்கெடுப்பு சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு 5000 பேர் இறப்பாங்களாம். யார் தான் தடுக்க முடியும்? சென்னைக்குள்ள டெய்லி மரணம் நடக்காமையா இருக்கு? நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வீட்டில் நடக்கலாம், அதுக்காக தோத்துறோம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் போக போறவங்க தான். நம்ம தடுத்தா நிறுத்திட முடியும்? பெரிய ஐயோ ஏதோ நடந்துருமோ, ஐயோ எது வந்தா என்னதான் செய்ய போறோம்? எது வந்தா எதுதான்? நம்ம காலங்களையும் நாட்களையும் அவர் தான் கையில வச்சிருக்காரு. அவர் என்ன நடத்தணும்னு, என்ன செய்யணும் அவர் விரும்புறாரோ அதுதான் நடக்கும். நீங்க போட்டுட்டு ஆராதனைக்குரியவரை விட்டுட்டு ஆராதிக்க வேண்டாம் எல்லாத்தையும் போய் ஆராதிக்கிறோம். சிலையை பார்த்தா கும்புறது, அதை பார்த்தா கும்புறது, இதை பார்த்தா இது பண்றது. ஏதாவது பழக்கம் இருந்தா முதல்ல என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. இம்போசிஷன் கொடுப்போம். 119ஆம் சங்கீதத்தை 10 முறை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஐயா, நம்ம தொழுகைக்கும் ஆராதனைக்கும் ஒருவர் தான் உரியவர், அவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. நான் என்னை பொறுத்தவரை இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே போய் அப்பா அம்மா காலில் விழு, மாமா காலில் விழு, இந்த சொந்தக்காரன் காலில் விழு, இந்த விழுவே விடாது. நீங்க யாராவது உங்க பிள்ளையில போய் அவன் காலில் விழு இவன் காலில் விழு நினைச்சே கூடாது, சொல்லப்படாது. தானியேல் சொல்றாரு, ஒருவரையும் என்ன செய்யாதிருப்பாயாக, நமஸ்கரியாதிருப்பாயாக. அதுக்குத்தானே சிங்கக்கவியே வந்துச்சு, அதுக்குத்தானே போராட்டமே வந்துச்சு. இன்னைக்கு அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு இளையராஜா எங்கே போய் நின்னார், போன உடனே எல்லா பேரும் அவன் கால விழுகிறான். அவன் நம்ம போற மனுஷன் தானே, அவனுக்கு இசையில சாரி காமா பார்த்தா நீ சா தெரிஞ்சதுனால போய் எல்லாரும் ஓடி ஓடி விழுகிறாங்க. ஏய், அவனை படைச்சதே ஆண்டவர் தாயா. கர்த்தர் ஒருவரை தவிர ஒருவரையும் ஆராதிக்க கூடாது. கைவியத்தை ஆமென் சொல்லுங்க. ஆராதனைக்குரியவர் அவர் மட்டும்தான். இந்த அறிதலும் புரிதலும் இருந்தா ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். ஆமென். ஆராதிக்கிறவனோடு கர்த்தர் இருப்பாரு, சேவிக்கிறவனோடு கர்த்தர் இருப்பாரு. இதை அறிஞ்ச யோசுவா தான் சொல்றாரு, நீங்க யாரை ஆராதிப்பீங்களோ எனக்கு தெரியாது, நானும் என் வீட்டாருமோ வென்றால், கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் குடும்பமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அது நம்ம அம்மா அழகா பாட்டாங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும். யார் பண்ணது? அவங்க பண்ணதானா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நம்ம சேவிக்க போறோம்? யாரை மட்டும்தான் சேவிப்போம்? வலது கை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் வீடும் நானும் என் குடும்பமும் கர்த்தரை மட்டும் ஆராதிப்போம், கர்த்தரை மட்டும் சேவிப்போம், கர்த்தரை மட்டும் துதிப்போம், கர்த்தரை மட்டும் ஆராதிப்போம். வேற ஒன்றுக்கு முன்னாடி நாங்க கையெடுக்க மாட்டோம். என் ஆராதனைக்குரியவர் அவர்தான். ஆமென்.
ஏன் இதை சொல்றேன்? ஆராதிக்கிற இடத்தில் அவர் இறங்கி வருகிறார். ஆராதிக்கிற இடத்தில் அவர் இறங்கி வருகிறார். ஆராதிக்கிறவனுக்காக வழக்காடுகிறார். ஆராதிக்கிறவனுக்காக பரிந்து பேசுகிறார். ஆராதிக்கிறவனுடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். ஆராதிக்கிறவனுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறார். ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். ஆராதிக்கிறவனுடைய ஜீவியத்தை மாற்றி அமைக்கிறார். ஆமென். தானியேலுடைய ஆராதனை தானே சிங்கங்களின் வாயை கட்டியது. பவுலும் சீலாவுடைய ஆராதனை தானே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தது. நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள்? அவர் ஆதி முதலாய் இருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் அதிகாரமுடைய தேவன் மட்டுமல்ல, அவர் ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதனைக்குரியவர் மட்டுமா? அந்த வார்த்தை நீங்க கொஞ்சம் வாசிங்களேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அனுதினமும் நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த வார்த்தை பாத்தீங்களா? சகல நாட்களிலும் நான். எந்த நாளும் சொல்லுங்க, எந்த நாள்? சகல நாள்னா என்னது? அல்ல ஒரு நாள் கூட சொல்லுங்க. ஒரு நாள் கூட நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு நாளாவது விடுபட்டுருவாங்க. அப்படிதானா? அம்மாவா அப்பாவா யார் இருந்தாலும் ஒரு நாள் இருப்பாங்க. ஒரு நாள் சில நாள் நம்மளை விட்டு நிரந்தரமா இல்லாம போயிடுவாங்க. நிரந்தரமா போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு சகல நாளும் 24/7. அப்படிதானா? 24 மணி நேரம் 7 நாளும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். எத்தனை நம்புறீங்க? உன்னை விட்டு விலகவே மாட்டேன். அன்னைக்கு யோசுவாட்ட சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா நீ என்னை அறிஞ்சிருக்கியாப்பா? நான் உன் கூட இருக்கிறவன் நீ அறிஞ்சிருக்கிறியா? ஆண்டவரை பற்றிய புரிதல் இருக்கா? ஆண்டவர் யார் என்றதை அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்கிறீங்களா? உங்க ஆண்டவர் ஆதி தொடங்கி இருக்கிற ஆண்டவர். உங்க ஆண்டவர் அதிகாரம் உள்ள ஆண்டவர். உங்க ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். உங்க ஆண்டவர் அனுதினமும் கூட இருக்கிறவர். இந்த புரிதலும் தெளிவும் உங்களுக்கு இருந்தா எந்த இடத்திலும் சொல்லுவீங்க, என் தேவனை குறித்த அறிவும் புரிதல் இருக்கிறதுனால நான் யாரையும் நம்பவும் மாட்டேன், யாரும் முன்னாடி போக மாட்டேன். ஆமென். இரண்டாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா என்ன? வாசிங்க 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் என்ன கொடுங்க. அப்ப அறிகிறது மட்டும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத உறுதிப்படுத்தாது. இன்னொன்னு சொல்றாரு, அறிவிக்கிறவங்களா இருக்கணும். யாரா இருக்கணும்? அது சொல்ற, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. எத்தனை பேர் ஆண்டவரை அறிவிக்கிறீங்க? ஒரு கேள்வி. அறிவி, நிருபி. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஜெபி, அறிவி, நிருபி. ஒண்ணு நம்ம அறிவிக்கணும், இல்லாட்டா அறிவிக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், ஆதரவா இருக்கணும். நீ எங்க போனாலும் அறிவிக்கிற இதை தடுக்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், எங்க போய்? எங்க போய்? எங்க போய்? புறப்பட்டு போய் ஜாதிகளுக்குள் போங்கள், ஜனங்களுக்குள் போங்கள். அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு. நீங்க எங்க போகணும்? நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவின் முழுவதிலும் சமாரியாவிலும். அப்ப நீங்க எங்கெல்லாம் போகணும்? அன்னைக்கு சீசர்ல பார்த்து சொன்னார், நீங்க எருசலேம்ல இரு, யூதேயாவுக்கு போ, சமாரியாவுக்கு போ, பூமியின் கடைசி வரைக்கும். 12 சீசர்களும் அநேகர் சொந்த நாட்டுக்குள்ள மரிச்சவங்க குறைவு. தோமா இந்தியாவில் மரிச்சார், மத்தேயு வேற இடத்துல மரிச்சார், யோவான் மரித்தாரா மரிக்கலையான்ற சந்தேகத்திலே இருக்கு. இன்னும் யூதா வேற ஒரு நாள். எல்லா ஐரோப்பா கண்டங்கள், ஐரோப்பா நாடுகள் எங்கும் சுற்றி திரிந்தார்கள், சிதறிப்போய் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள், அறிவித்துக்
கொண்டே இருந்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசிக்கொண்டே யாரை பத்தி? இயேசுவை பத்தி. இவர் ஜீவனுள்ளவர், இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், இவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார், நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மறுபடி வந்து அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படி நம்மை சேர்த்துக் கொள்வார் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதான் சொல்ல, நீங்கள் எனக்கு சாட்சிகள், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு சாட்சிகள், நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதற்கு சாட்சிகள். நீங்கள் புறப்பட்டு போய் அறிவியுங்கள். நம்ம சர்ச்சில் கூட சுவிசேஷ குழுவில் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க, கைப்பிரதி கொடுக்கிறவங்க, அங்கங்க போய் திருப்பிரசங்கம் பண்றவங்க, அவங்களாம் உற்சாகப்படுத்துங்க. நீங்க போகலன்னா உங்களால் முடிஞ்ச பணமாவது என்ன செய்யுங்க, கொடுங்க. ஆமென். அதான் யாரு இறந்து போனார், அவர் பேர் என்ன? எவம் பிபி அந்த வச்சார், அவர் பேர் என்ன? பேர் தெரியுமா? மறந்து வச்சே. அவர் சொல்லுவார், அவர் இல்லை, அனுப்பு இல்லாட்டா கொடு. ஒரு ஆள் அனுப்பு இல்லாட்டா கொடு. ஒருவேளை அன்னைக்கு ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு எங்க இருந்து ஐரோப்பா நாடுகள்ல இருந்து மிஷினரிகள் வரலன்னா இந்தியா எப்படி இருந்திருக்கும்? ஐரோப்பா நாடுகள்ல இருந்து ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு மிஷினரிகள் போகலன்னா ஆப்பிரிக்கா நாடுகள் எப்படி இருந்திருக்கும்? தென்கொரியாவுக்கு மிஷினரிகள் போகலன்னா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, திருக்குறளை கண்டுபிடிச்சு எழுதினவரே நம்ம வந்தாரு, அவர் பேர் என்ன? கால்டுவெல். அது பூரா எல்லாம் புனை சுருட்டு அப்படி இப்படின்றான் ஒருத்தன். கால்டுவெல் வரலன்னா திருக்குறளே வெளியே வந்திருக்காதான், தெரியுமா உங்களுக்கு? கால்டுவெல் வரலன்னா படிப்பு வந்திருக்காது. அநேக மிஷனரிகள் வரலன்னா படிப்பு வந்திருக்காது. இன்னும் இந்தியாக்காரன் பூரா கோமணம் கட்டி தான் தெரிஞ்சிருப்பான் இல்ல, நாகரிகமே வளர்ந்திருக்காது. எங்கேலாம் ஒரு மிஷனரியுடைய கல்லறை, ஒரு ஊர் நல்லா வளர்ந்துருக்குன்னா அங்க திரும்பி பார்த்தா ஒரு மிஷனரியுடைய கல்லறை இருக்குன்னு வந்தாங்க, அறிவிச்சாங்க. அதனால நம்ம எல்லாரும் இயேசுவை அறிஞ்சு கொண்டோம். அப்ப நம்ம அறிவிக்கணுமா இல்லையா? நம்ம சொல்லணுமா இல்லையா? யார் என் காரியமாய் போவார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? யாரை நான் அனுப்புவேன்? பாரமுள்ள ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் தேடுகிறார். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் சொன்ன ஏசாயாவை போல நம்முடைய சந்ததிகளை நம்ம எழுப்பணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தின் சந்ததிகளை நம்ம எழுப்பணும். ஆமென். போங்க, உள்ள போங்க, பூமியின் கடைசி வரையா போங்க, எல்லாவரையா போங்க, சொல்லுங்க. போகும்போது சும்மாவா அனுப்புறாரு? ஒண்ணு, சுவிசேஷத்தை கையில் கொடுத்து அனுப்பினார். 2, பரிசுத்தாவியானவரை கொடுத்து அனுப்பினார். அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிறோம். 3வது, அனுப்பும் போது பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்து அனுப்புறார். நீங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்யன்னு இறங்கிட்டீங்கன்னா உங்க கையில இந்த 3 ஆண்டவர் கொடுப்பார். உங்க கையில என்ன இருக்கும்? சுவிசேஷம். 2வது, உங்கள்ட்ட யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். 3வது, பரலோகத்தின் திறவுகோல். அவர் சொல்றாரு, நீ எதை பூமியில கட்டுறையோ அது பரலோகத்துல கட்டப்படும். சில திறவுகோல் இருக்கும். பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தின் திறவுகோலை கையில வச்சுக்கிட்டு திறக்கவும் மாற்ற, மற்றவனுக்கு உதவி செய்ய மாற்ற, நீயே கையில வச்சு நீயே பூட்டி வச்சுக்கிறடா. சாவியை கையில வச்சுட்டு நீ எதையும் அமைதியாராதீங்க. அநேகரை திறந்து, வாசலை திறந்து வாசலுள்ளே போங்கள், இதுவே வாசல், இதன் வழியாய் பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் சொல்லுங்க. அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருப்பேன். சொல்லுங்க, நான் உங்க கூட இருப்பேன். முதல்ல அவர் அறியுங்கள், அப்பொழுது உங்க கூட இருப்பார். 2வது, அவரை அறிவியுங்கள். 3வது என்ன செய்யணும்?
அந்த வார்த்தை பாருங்க 20வது வசனத்துல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. என்ன கட்டளையிட்டாரு, என்ன சொன்னாரு, அதை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்ப நான் சொல்லணும், கை கொள்ளாத ஒருவன் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உபதேசம் பண்ண முடியாது. உபதேசம் பண்ண முடியாது. முன்னாடியெல்லாம் இப்படி, இப்ப நம்ம இப்பெல்லாம் பிள்ளைய உட்காந்து சாப்பிட்றோம். முன்னாடியெல்லாம் சாப்பிடும் போதே எங்க ஐயா கம்ப கையில வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளையும் வரிசையா உட்கார சொல்லிட்டு சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், சமங்கால் போடணும். நல்ல சொல்லுங்க, குனிஞ்சு நல்லா சாப்பிடணும். ஒரு சோத்து பருக்க கீழே விழுந்தா கூட பட்டால் அடி விழுவும். இப்ப நம்ம பிள்ளை எப்படி சாப்பிடுறாங்க, இப்படிதான் சாப்பிடுறான். நம்ம யாராவது சொல்றோமா ஏலே போன பார்க்காம சாப்பிட்றா சொல்றோமா, பேசாம சாப்பிட்றா சொல்றோமா? ஏன்னா நம்மளே அதை செய்யறதுனால நம்ம அதை சொல்றது இல்லை. அனுசரிக்காத ஒன்றை, கடைப்பிடிக்காத ஒன்றை மற்றவங்களை கடைப்பிடினே. ஏசு என்ன போதிச்சாரு, ஏசு என்ன போதிச்சாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி நீங்க வாங்க சீசராகுங்கள். சீசரான நீங்கள் நான் எப்படி நடந்தேனோ அப்படி நீங்களும் நடவுங்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். அப்ப கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். அவர் அன்பை வெளிப்படுத்தினார், அவர் தாழ்மையாய் இருந்தார், அவர் பொறுமையாய் இருந்தார், பாடுகளை சகித்தார், கஷ்டங்களை சகித்தார். இந்த ராஜ்யம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குரியவராய் வாழ்ந்தார். இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துக்காரு. அப்ப நம்ம போகும்போதும் அவங்கள்ட்ட சொல்றோம். முதல்ல ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே, ரட்சிப்புகளை வந்த பிற்பாடு பின்னாடியே சொல்லுவோம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், அன்பா நடக்கணும், கோபத்தை விட்டுறணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியா நடக்கணும், உண்மையா இருக்கணும். சொல்றோமா, பேசுறோமா இல்லையா? என்ன மும்முன்னு பாக்குறீங்க? யாரும் பேசுறதே இல்லை யாரும். ஹலோ சொல்றீங்களா? சொல்லலன்னா நீங்க யாரும் அதை கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம். ரொம்ப பேர் சர்ச்சில் வெட்டி ஆபீசரா தான் வர்றது. சும்மா சர்ச்சுக்கார வேண்டியது போகணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு சர்ச்சுக்கு போகணும்ல. ஆண்டவர் கோவிச்சுக்குருவாரு. நீங்க ஒன்னும் கோவிக்க மாட்டார், வீட்டிலே உட்காரு. ஆண்டவர் கோவிப்பாருனா சர்ச்சுக்கு வர்றது இல்ல. கடைப்பிடித்ததை அனுசரிக்கிற காரியத்துல உண்மையா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஆண்டவரை தேடி வர்றோம். நீ அதை போய் சொல்லு, நீ அனுசரிக்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்லு. நான் கட்டளையிட்டதை அவங்க கடைப்பிடிக்கும்படி பேசு. அப்ப நான் சொல்ல எப்பயுமே நம்மளாம் முதல்ல நம்ம கடைப்பிடிக்கணும். நீ ஜோம் பண்ணாம மற்றவங்களை ஜோம் பண்ணு செய்யக்கூடாது. நீ பைபிள் படிக்காம மற்றவங்களை பைபிள் படின்னு சொல்லக்கூடாது. நீ அதிகாலை 4 மணிக்கு எழும்பாம மற்றவங்களை 4 மணிக்கு எழும்புன்னு சொல்லக்கூடாது. நான் செய்யாத ஒண்ணு அவங்களை செய்யணும். எப்பயோ சொன்னார், காந்திட்ட போய் சொன்னாலும் என் மகன் ஜீனியா சாப்பிட்றான், திருத்தவே முடியல ஐயா, உனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அவர் சொன்னார், அவன் மகனை கூட்டிட்டு போயிட்டு 1 வாரம் கழிச்சு கூட்டிட்டு வானார். மறுபடியும் 1 வாரம் கழிச்சு கூப்பிட்டு வந்தாங்க. எப்ப இனிமேல் சீனி சாப்பிடாத, அது உடலுக்கு கேடுன்னு சொன்னாராம். இந்த அம்மா 1 வாரத்தை சொல்றதுக்கு எதுக்கியா 1 வாரம், ஏன் 1 வாரம் கழிச்சு வர சொன்னீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, நான் இதுவரைக்கும் அதைத்தான் செஞ்சுட்டு இருந்தேன், அதனால இனி செய்யறதையே அப்ப நான் நிறுத்திட்டு அவன்கிட்ட சொல்றேன் செய்யக்கூடாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்னு சொல்லுகிற நீயே, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற நீயே, களவு செய்யாதன்னு சொல்லுகிற நீயே, பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயன்னு சொல்லுகிற நீயே, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க கடைப்பிடிச்சா மத்தவங்களை பார்த்து என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க, மக்களே செய்யக்கூடாது, மக்களே இது தவறு, மக்களே இது நல்ல பாதையில, மக்களே இது நேர்த்தியான பாதையில, இது உங்க வாழ்க்கையை அழிச்சிரும் சொல்லுவோம். நம்ம கடைப்பிடிக்காததுனால பலர்கிட்ட என்ன செய்யறது இல்ல,
நானே கோபக்காரன், என் பிள்ளைய பார்த்து அன்பா நடந்துக்கண்டா அப்படின்னு சொன்னா அவன் சொல்லலாம், நீங்க எப்படிப்பா நடக்கிறீங்க? சரி, எப்படியோ இயேசு இருக்கும்போது மாதிரியை காண்பித்தார், பவுல் போகும்போது மாதிரியை காண்பித்தார். உங்களை பின்னாடி போனீங்கன்னா உங்க பின்னாடி 4 பேர் என்ன செய்யணும்? இந்த அண்ணன் வீட்டு போனா சாப்பாடு கிடைக்குன்னு வரக்கூடாது, இந்த அக்கா வீட்டு போனா கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வரக்கூடாது. நல்லவைகளை கற்றுக்கொள்ளலாம். இவங்கள்ட்ட போனா நல்ல குணாதிசயங்களை கற்றுக்கொள்ளலாம். இவங்க ஒரு பண்பாளர், இவங்க ஒழுக்கம் உள்ளவர்கள், இவர்கள் சிறப்பானவர்கள், இவரிடத்தில் நல்ல விஷயங்களை அநேகத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று வரணும். நான் அன்னைக்கு அரசியல் மேடைகள் பேச்ச பார்த்தேன், ராகுல் காந்தி பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். இப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம், ராகுல் காந்தி கூடுற கூட்டம் கூட சர்ச்சில் கூட மாட்டுதடா. பணம் ஒரு தடவையாவது ராகுல் காந்தியை பார்த்துன்னு கூடுறவங்க கொஞ்சம் பேர். என்னது அதுக்காக? அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, அநேக கிறிஸ்தவங்க கிறிஸ்துவ வெளிப்படுத்தாததுனால கிறிஸ்துவண்டை ஜனம் வரல. நம்ம வாழ்ற வீட்டுல, இருக்கிற இடத்துல, போகிற வருகிற இடத்துல கிறிஸ்துவ போல வாழுவோம், கிறிஸ்துவ வெளிப்படுத்துவோம், அவருடைய போதனைகளை கடைப்பிடிப்போம், அவர் சொல்லி கொடுத்தவங்களை மாதிரியா மற்றவங்களுக்கு காண்பிப்போம். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? உபதேசிக்க முடியுமா? அப்படி செஞ்சா உலகத்தின் முடிவு மட்டும் சொல்லுங்க, சகல நாளும் கர்த்தர் யார் கூட இருப்பாரு? யார் கூட இருப்பாரு? சொல்லுங்க, யார் கூட இருப்பாரு? என் கூட இருப்பாரு. எத்தனை பேர் நாமின்னு சொல்லுவீங்க? அப்ப நான் ஒண்ணு அவரை அறியணும், 2வது அறிவிக்கணும், 3வது அனுசரிக்கணும், கடைப்பிடிக்கணும். அப்படி நான் நடந்தா என் கூட இருப்பாரு. அவர் என் கூட இருந்தா உலகத்துல வேற ஒன்னும் வேண்டாம். எழுதி நிக்கலாமா? என் கூட இருந்தா